வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் மோமோ பார்க்க போகிறோங்க. இது வெஜ் மோமோ, ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சப்பாத்திக்கு பிசைவோமோ அதே மாதிரி இந்த டஃப்பை ரெடி பண்ணிக்கலாங்க. அரை கப்பு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் உப்பும் போட்டு எப்பவும் போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நான் பிசைய போகிறேங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இது எப்பவும் போல் ஒரு 1/2 hour 1 hour அப்படியே வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக வருங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இப்போ நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை நான் மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம மோமோவுக்கு வேண்டிக்கிற ஃபில்லிங்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இப்போ அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சம் முட்டைகோஸை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த வெங்காயத்து கூட சேர்த்தி ரெண்டையும் சேர்த்தி வணக்க போகிறேங்க. இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த முட்டைகோஸும் கேரட்டும் துருவி வச்சுக்கோங்க. கேரட்டை துருவி வச்சு ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு நம்ம அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துறோங்க. நிறையா சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா சப்பாத்திலையும் நம்ம சால்ட்டு சேர்த்திருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் ஜீராத்தூள் போட போகிறோம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் ஒரு 80% வெந்தால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா காய்கறியும் வெந்துருச்சுங்க. இப்போ சப்பாத்தி மாவை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு சின்ன ஒரு பால்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் அந்த அவுட்டர் லேயர் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் சின்னதாக உருட்டிக்கோங்க. சப்பாத்தி எப்படி மாவு உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாங்க. லேஸாக உருட்டிட்டு அதில் இந்த ஃபில்லிங்ஸை வச்சு ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதை கொலக்கட்டை பண்ணுற மாதிரியே சும்மா மூடி வச்சு ஃபில்லிங்ஸை வச்சு மூடியும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு உருட்ட வரலை அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சும்மா ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி ஊற்றுற பாத்திரமே தான் இது. இப்போ அதில் நம்ம ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாங்க. ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு மோமோஸையும் எடுத்து வச்சிடலாங்க. வச்சுட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes அதை வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு ஆஸ் யூஷுவல் இட்லி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இதை வேக வைக்க போகிறோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மோமோஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அதை உடைக்காமல் ஒரு கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். வெளியில் வராமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் வச்சிடலாங்க. பிளேட்டில் வச்சோன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கிட்ஸுக்கு இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். இது வீட்டில் பண்ணதுனால கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். ஒரு சாஸோட சூப்பராக சர்வ் பண்ணுங்கள்.